chapter 3 exercise 3.1 basic of polynomial equations la second sum paakalam. Construct a cubic equation with roots 1 2 and 3. அதாவது ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷன் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரூட்ஸ் அவங்க கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் சம்ல வந்து ரூட் நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சம்ல வந்து ரூட்ஸ் அவங்க கொடுத்துட்டு நம்மள ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. This is cubic equation. So இந்த செகண்ட் டைப்போட ஈக்குவேஷன் நான் இதல எழுதுனேன். என்ன ஈக்குவேஷன் வரும்னா x cube minus alpha plus beta plus gamma, that is sum of the roots into x square. Next 2 2 வா சம் பண்ணோம். alpha beta beta gamma gamma alpha into x minus product alpha beta gamma equal to 0. இதுதான் ஃபார்முலா. சோ இப்போ இதுல வந்து இந்த வேல்யூ பிராக்கெட்ல இருக்குது எல்லாமே நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு போய் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So alpha plus beta plus gamma add பண்ணிக்கலாம். alpha எவ்வளவு 1, beta 2, gamma 3 add பண்ணா 6. அவ்வளவுதான், இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இது கண்டுபிடிச்சுக்கலாம் பிராக்கெட்ல இருக்குது. alpha beta beta gamma gamma alpha. alpha beta க்கு எவ்வளவு வரும் 1 into 2, beta gamma க்கு 2 into 3, gamma alpha க்கு 3 into 1. So 1 2s are 2, 3 2s are 6, 3 1s are 3. 6 plus 2 plus 3 11 ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் alpha beta gamma, last one. alpha beta gamma na மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். 1 into 2 into 3. So 3 2s are 6, 6 1s are 6. இப்போ எடுத்துக்கிட்ட ஃபார்முலா WKT னா we know that x cube minus இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிட்டு x cube அப்படியே எழுதிக்கங்க. மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல போட்டு ரிமூவ் பண்ணுங்க. ஏன் பிராக்கெட்ல போட்டு ரிமூவ் பண்ண சொல்றேன்னா மேபி இங்க மைனஸ் வந்துச்சுனா அப்பதான் நம்ம சைனை கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடுவோம். அதனால வர ஆன்சரை பிராக்கெட்ல போட்டு அது பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் பிராக்கெட்ல போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணீங்க. சோ 6 பிராக்கெட்ல போட்டாச்சு, x ஸ்கொயர் பிளஸ் 11 பிராக்கெட்ல போட்டுருக்கு into x மைனஸ் இதோட வேல்யூ வந்து 6 equal to 0. So x cube plus into minus minus 6x square plus 11x minus 6 equal to 0. இந்த சம்ல செகண்ட் சப்டிவிஷன் இப்ப பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து 2 1/2 1. 3 ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூட் ஆல்பா, செகண்ட் ரூட் பீட்டா, தேர்ட் ரூட் காமா ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். மூணுத்தையும் என்ன பண்றோம் ஆட் பண்ணனும். So 2 plus 1/2 plus 1. So இது ரெண்டுமே ஹோல் நம்பரா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 plus 1 எவ்வளவு 3. இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால 1/2. அடுத்த ஸ்டெப்ல LCM எடுத்துக்கலாம். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க. 3 into 2 6 plus 1 whole divided by 2. 6 plus 1 எவ்வளவுனா 7/2. So இதுதான் sum of the roots, that is alpha plus beta plus gamma equal to 7/2. Next sum of two roots கண்டுபிடிக்கலாம். alpha beta beta gamma gamma alpha. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 1/2, 1/2 into 1, 1 into 2. So இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 ம் 2 என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். So 1 1/2 into 1 1/2, 1 into 2 2. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 3 3 plus 1/2 ன்னு வரும். இதே தான் வரும். 3 plus 1/2 னா அகைன் LCM எடுத்தா என்ன வரும் 6 plus 1/2 ன்னு வரும். 6 plus 1 whole divided by 2 7/2 ன்னு வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா காமா மூணுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 2 into 1/2 into 1. இதுல என்ன ஆயிடும்னா மல்டிப்ளை பண்ணும்போது 2 ம் 2 ம் கேன்சல் ஆயிடும். சோ ரிமைனிங் 1 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 1 டைம்ஸ் தான் அடிக்கிறோம். So 1 into 1 வந்து 1 ஆயிடும். Now we are substituting in the formula x cube minus alpha plus beta plus gamma into x square alpha beta plus beta gamma plus gamma alpha into x minus alpha beta gamma equal to 0. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சரை பிராக்கெட்ல போடணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல தான் பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் கியூப் அப்படியே எழுதியாச்சு, மைனஸ் அப்படியே எழுதியாச்சு. அடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா 7/2 இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ரூட் வந்து எவ்வளோனா 7/2 into x minus 1 equal to 0. இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். minus 7/2 x square plus 7/2 x minus 1 equal to 0. இப்போ ஃபிராக்ஷன்ல இருக்குது, அதனால LCM எடுக்கிறோம். LCM இங்கேயும் 2 இருக்கு. ஸோ இங்கே தான் 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ இங்கே மட்டும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x cube ஆயிடும். இது as it is minus 7x square plus 7x. இங்கே அதே மாதிரி 2 வந்துடும். whole divided by 2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 0 என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். So the equation is 2x cube minus 7x square plus 7x minus 2 equal to 0. Next third subdivision. Sorry, நம்ம லாஸ்டா பார்த்தது வந்து third subdivision. இதுதான் செகண்ட் சப்டிவிஷன். So second
செகண்ட் சப்டிவிஷன் வந்து 1, 1 and -2 இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடி சம்கே செகண்ட் சப்டிவிஷன் சொல்லிட்டேன். அது தேர்ட் சப்டிவிஷனோட क्वेश्चन அது. ஆல்பாவோட வேல்யூ வந்து 1, பீட்டா 1, காமா -2 இதுல இருந்து எடுத்துக்கிறேன். ஆல்பா, பீட்டா, காமா. நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறோம். ஆல்பா + பீட்டா + காமா. 1 + 1 + பிராக்கெட்ல -2 எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -2 ரிமூவ் பண்ணீங்க. 1 + 1 2, 2 - 2 வந்து 0. Next alpha beta, beta gamma, gamma alpha. 1 into 1, 1 into -2, -2 into 1. 1 into 1, 1 into -2, -2 into 1. 1 ones are 1. Plus into minus, -2. Plus into minus, -2. 1 twos are 2 வரும். Next இது ரெண்டு மைனஸ்ல இருக்கு. ஆட் பண்ணோம்னா -4. So 1 ல -4 பண்ணோம்னா -3. Next ப்ராடக்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். மூணுத்தையும் மல்டிப்ளை 1 into 1 into -2. So answer 1 into 1 1 plus into minus -2 வந்துரும். Next இந்த ஃபார்முலால x cube இது alpha plus beta plus gamma க்கு நமக்கு 0 வந்திருக்கு into x square plus alpha beta beta gamma gamma alpha க்கு என்ன வந்திருக்குனா -3 வந்திருக்கு. So இதுக்கு தான் பிராக்கெட்ல போட சொன்னேன். இல்லனா நம்ம தப்பு பண்ணிடுவோம். So -3 into x இங்கேயும் என்ன இருக்கு மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு. So -2 alpha beta beta gamma gamma sorry alpha beta gamma க்கு வந்து மல்டிப்ளிகேஷன் வந்து -2 equal to 0 ன்னு போட்டாச்சு. So இது 0 வரதுனால 0 into any number 0 ஆயிடும். So இந்த டேர்மே நம்ம எழுத வேண்டாம். So x cube எழுதியாச்சு plus into minus -3x இங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க minus into minus plus 2 equal to 0. That's all.